بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العلي العظيم. இந்த வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதி இது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல அருமையான ஒரு செய்தியை சொல்லுவான். நிச்சயமாக தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அது முஃமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி தருவான். ஆக ஒவ்வொரு நேரங்களிலும் அதனுடைய இபாதத்தான அந்த தொழுகையை நாம என்ன செய்யணும், அந்தந்த நேரங்கள்ல நிறைவேற்றணும் அப்படிங்கிறது இந்த வசனத்துல இருந்துதான் நம்மளுக்கு சட்டமாக இயற்றப்படும். அப்ப அந்தந்த நேரங்கள் வந்தவுடன் அப்படிங்கும் பொழுது நேரம் வர்றதுக்கு முன்னாடி தொழுகலாமா அப்படின்னா தொழுக கூட. உதாரணத்துக்கு ஃபஜருக்காக வேண்டின்னு சொல்லி இந்த நோம்பினுடைய காலங்கள்ல வர்றோம், சஹர் முடிச்ச உடனே வந்துருவோம். 5-8க்கு தான் நம்மளுக்கு என்ன இந்த மஹல்லால நம்மளுடைய இந்த வட்டாரங்கள்ல நமக்கு தொழுகையினுடைய வக்து வருது. நம்ம வர்றது 5 மணிக்கே வந்துட்டோம்னு சொன்னா உதாரணத்துக்கு அப்போ 2 ரக்காத் தொழுகிறோம்னா அது முன்சுன்னத்துல வருமான தொழுகையினுடைய ஃபஜர்னுடைய முன்சுன்னத்துல வராது. 5-8 ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னு சொன்னா முன்சுன்னத்துங்கிறது கடமையாக ஆகும். இது உதாரணத்துக்காக நாம சொல்றோம். இதே மாதிரி தொழுகையினுடைய வக்துகள் அந்த நேரம் வந்தால்தான் அந்தந்த தொழுகை கடமையாக ஆகும் அப்படிங்கறத நாம விளங்கிக்கிடணும். இப்போ தொழுகை நேரம், இப்போ உதாரணத்துக்கு ஜும்மாவுடைய டைம் நம்மளுக்கு உண்டான இங்க உள்ள நேரம் 12:38க்கு தான் வக்து வருது. 12:30க்கே பாங்கு சொல்லிட்டு சுன்னத் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா வக்து வராதுக்கு முன்னாடி பாங்கு சொல்லிட்டு சுன்னத் தொழுதனா அது தொழுகையே கூட. இதுவும் வக்து வர்றதுக்கு முன்னாடி தொழுதா கூடாதுங்கிறதுக்கு உண்டான உதாரணங்கள். சரி, அல்லாஹ் தஆலா உண்மையை வழங்கக்கூடிய தௌஃபீக தரணும். அதனால வக்துகள் வந்ததுக்கு அப்புறம் பாங்கு சொல்லணும், அதற்கு அப்புறம் தொழுகணும். அதனாலதான் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட போது 2 வித மாடல்கள்ல தொழுகையே நமக்கு என்ன செஞ்சாங்க, தொழுது காட்டினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற செய்தியை நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறேன். முதல் நாள் பூரா எப்படி தொழுகை வச்சு காட்டினாங்க, தொழுகையினுடைய நேரம் வந்தவுடன் தொழுகக்கூடிய தொழுகைகளாக தொழுது காட்டினாங்க. 2வது நாளினுடைய தொழுகை எல்லாம் எப்படி தொழுது காட்டினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, தொழுகையினுடைய நேரம் முடியக்கூடிய கடைசி நேரத்துல எல்லா தொழுகையும் தொழுது காட்டினாங்கன்னு. இந்த மாதிரி இந்த 2 நேரங்களுக்குள்ள இடைப்பட்டது தாராளமாக தொழுது கிடலாங்கிறது நமக்கு உண்டான சட்டம். ஆக தொழுகையினுடைய நேரம் வந்தால் தொழுகுதல் அப்படிங்கிறது நமக்கு உண்டான இன்னைக்கு உண்டான பாடம். ஆனா இன்னைக்கு நாம ஃபஜருக்கு இவ்வளவு பேர் தான் வந்திருக்கிறோம், அப்படித்தானே? இந்த 4 சப்புகள் தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஃபுல்லா இருக்கு. ஆனா ஜும்மாக்கு பார்த்தோன்னு சொன்னா முதல் தளம் ஃபுல்லாயிருது, கீழையும் ஃபுல்லாயி முதல் தளமும் ஃபுல்லாயிருது, அதற்கு மேல் தளத்துக்கும் ஆட்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்குது. இப்போ அவ்வளவு நபர்கள் நம்ம இந்த மஹல்லால இருக்கத்தானே செய்யறோம். அவ்வளவு பேர் இருந்தா ஃபஜருக்கு இந்த 4 சப்பு மட்டும்தான் வந்திருக்குது. நம்ம உள்பள்ளி மட்டும்தானே நமக்கு ஃபுல்லாகுது. இப்ப இந்த கணக்கு இப்ப மிச்சமுண்டான நபர்கள் எல்லாம் தொழுகையினுடைய நேரம் வந்தும் தொழக்கூடிய நபர்கள் அந்த நசீபுகள்ல இல்ல அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும். அப்ப எல்லோருக்கும் இந்த தொழுகை அப்படிங்கிறது கடமை. தொழுகையை விடுறதுக்கு யாருக்குமே நம்ம மார்க்கத்துல அனுமதி கிடையாது. சிலர்கள்லாம் தீனுல் இஸ்லாத்துக்களை வர்றதுக்கு முன்னாடி நபிட்ட கொஞ்சம் பர்சனலா எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். இப்ப அந்த மாதிரி சொல்லும் போது ஒரு சிலர்கள் சொல்லுவாங்களாம், ஒரு கூட்டத்தினர்கள் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வரும்போது நாங்க எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறோம், ஆனா இந்த வாலேந்தி போர் செய்யறது எங்க சமூகத்துக்கே இல்ல, பழக்கம் இல்ல, எல்லாம் பயந்த சுபாவம் உள்ளவங்க, அதுல மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் விதிவிலக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர்களுக்கு அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்தாங்க, சிலருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுக்கல. அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் அப்படிங்கக்கூடிய பெரிய சஹாபி, அவருக்கு நாக்கு தான் வாழ் மாதிரியே, நாக்குலயே அவர் கவிதை பாடினாரு சொன்னா கோழைக்கு கூட வீரம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாக்குல சுழலக்கூடிய நல்ல திறமையான கவிஞர் அவரு. ஆனா வாள் எடுத்து சுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வாள் எடுத்து சண்டை போடுறதுக்கு என்ன செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்திருந்தாங்க. நீங்க நாக்குனாலேயே சண்டை போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்படி போர் செய்யறதற்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில சஹாபாக்களுக்கு சில குழுக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, விதிவிலக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா சிலர்கள் இஸ்லாத்துக்குள்ள வரும்போது எங்களுக்கு தொழுகை மட்டும்தான் பாரத்வரமா இருக்கு, நாங்க தொழுகையை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்க தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வர்றோம். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, தொழுகை இல்லாதவனுக்கு தீனே இல்ல, நீ தொழுகையவே விட்டுருவேன் அப்படின்னு சொல்றேன்னா நீ தீனுக்குள்ள பிரயோஜனமே இல்லைன்னு அவர்களுக்கு சொன்னதைத்தான் நம்ம ஹதீசுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே,
அதனால நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரங்களை என்ன செய்யாதீங்க, அதை அசட்டை பண்ண வேண்டாம், அதில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். ஜும்மாவுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறான். எப்படின்னு சொன்னா, ஜும்மாவுக்குன்னு சொல்லி அழைக்கப்பட்டால் நீங்கள் வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுருங்கன்னு சொல்லியே வருது. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த வியாபாரத்தின் மீது உண்டான முஹப்பத்துல நம்ம எப்ப பள்ளிக்குள்ளேயே வர்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எல்லோரும் அந்த குத்துபால ஏறக்கூடிய இமாம் குத்துபால ஏறக்கூடிய நேரத்துலதான் வர்றோம். எல்லாம் எப்படி விளங்கிக்கிட்டோம்னு சொன்னா, குத்துபா மட்டும்தான் ஜும்மா அப்படின்னு விளங்கி இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாத்தணும். அந்த ஆயத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்லுவான், ஜும்மாவுக்கென்று அழைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இதுக்காண்டிதான் உஸ்மான் நாயகர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, அவங்க காலத்திலேயே இதெல்லாம் மக்கள் தாமதமாக வர ஆரம்பிச்சிட்டதுனால உஸ்மான் நாயகர் என்ன செஞ்சாங்க, ஜும்மாவுக்கு நம்ம மெம்பருக்கு முன்னாடி சொல்ற பாங்குக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு செய்யப்படும், ஒரு பாங்கு சொல்லப்படும். அந்த பாங்கு ஒழித்தவுடன் எல்லோரும் வந்துருங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, சட்டமாக இயற்றினது உஸ்மான் நாயகர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அது அவங்களுடைய தன்னிஷ்டமான முடிவு மட்டுமல்ல, அந்த காலத்துல எத்தனை சஹாபாக்கள் ஹயாத்தோட இருந்தாங்களோ அத்தனை சஹாபாக்களும் ஒன்று கூடி அமர்ந்து ஏகோபித்த முடிவாக எடுத்த, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து எடுத்த ஒரே முடிவு. அதனாலதான் இன்றைக்கும் 4 மதுஹபுகளின் பிரகாரம் அந்த மெம்பருக்கு முன்னாடி உண்டான பாங்குக்கு முன்னாலேயே இன்னொரு பாங்கு ஒன்று சொல்லப்படுது அப்படிங்கிறத, உலகம் முழுவதும் சொல்லப்படுது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க கண்ணியவான்களை. ஹைர். ஆக தொழுகையினுடைய நேரம், அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாட்கள் எல்லாம் பாங்கு சொல்லப்பட்டுருச்சுன்னு சொன்னா நம்மளுடைய வியாபாரத்தை விடணும் அப்படிங்கிறதே நமக்கு சட்டமாக இருக்கு. ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிச்சுன்னா உலகத்துல பறந்து விரிந்து போய் வியாபாரம் செய்யுங்க, உங்களுடைய அல்லாஹ்னுடைய ரிஸ்கை தேடிக்குங்கன்னு சொல்லுது. ஆனா ஜும்மா முடிச்ச உடனே நேரா போய் நம்ம என்ன செய்யறோம், வீட்டுல சாப்பிடுறோம், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். அல்லாஹ் எப்ப இபாதத்து செய்யறோம் அப்ப நாம இபாதத்து செய்யாம வியாபாரம் செய்யறோம். எப்ப எல்லாம் வியாபாரம் செஞ்சு பரக்கத்தை தேடிக்குங்கன்னு சொல்றானோ அப்ப நாம என்ன செஞ்சுக்கிறோம், அப்ப சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கக்கூடிய பழக்கத்துல இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை காப்பாத்தணும். இந்த நோம்பினுடைய காலங்கள் அதிகமாக தூக்கத்திலேயே தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. வந்திருக்கிறவங்கள அந்த முஃமின்கள்ல நிறைய பேர் என்ன நோன்பு வைக்கதான் செய்யறாங்க. ஆனா போய் 20 நிமிஷம் நாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமே, கொஞ்ச நேரம் படுப்போட்டு லேசா கட்டையை சாப்போம், என்ன ஆயிரும், நமக்கு ஃபஜ்ர் கலாவா போயிரும். அடுத்து லுஹருடைய நேரத்துக்கு முன்னாடி கைருல்லா தூக்கம் இருக்கு, சுன்னத்தான தூக்கம், தூங்கும் லுஹர் போயிரும். அசர் நேரம் கஞ்சி வாங்குறது, நோம்பு திறக்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு தயார் பண்றதுல மகரிபினுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை சொல்லவே வேண்டாம். பகல் பூரா நம்ம நோம்பு இருந்திருக்கிறோம், நைட்ல சீக்கிரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தராவிக்கும் வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் லேட்டா வர்றது, தராவிக்கு தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் போதே இஷாவை தனியா தொழுகிறது, இந்த மாதிரி உண்டான பழக்கங்கள் தான். எல்லா நேரத்திலும் தொழுகையை நாம் தாமதமாக தொழுகிறதுக்கு உண்டான எல்லா சூழல்களையும் நம்மளுடைய மனசு நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதன் பின்னாலேயே நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாத்தணும். நேரம் வந்தா தொழுகக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.